தி லார்ட். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவாதி தேவன் உயர்ந்தவரும் நல்லவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலனளிக்கிற ஆண்டவருமாக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது மெய்யாகவே கர்த்தர் நமக்கு பலனளிக்கிறார். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவர் என்று வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷித்தவர்கள் தேவனுடைய பார்வையில் என்கிறத நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஏசாயா 48வது அதிகாரம் 13வது வசனம். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர். இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவர். அவர் சொல்லுகிறார், என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது என்கிறார். நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். நமக்கு போதுமானவராக இருக்கிறார். யோபின் புத்தகத்திலே 38ஆம் அதிகாரம் 33ஆம் படிக்கும்போது, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ என்று ஆண்டவர் யோபினிடத்திலே கேட்கிறார். வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ என்கிறார். ஆம், நம்முடைய அறிவுக்கு எட்டாதது அது தேவன் செய்கிற காரியம் என்று பார்க்கிறோம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கும்போது, வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் அல்ல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். என் கரமை பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்போம். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் உங்களை வழி நடத்துவாராக. ஆம், இந்த நாளிலும் கூட நாம் இந்த மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறபடினாலே நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நன்றி சொல்கிறோம். உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆண்டிலும் கூட 6 மாதங்களாக அற்புதமாக எங்களை பாதுகாத்தீர். புதிய மாதத்தினுடைய முதல் நாளில் வந்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாளும் தொடர்ந்துள்ள ஒவ்வொரு நாட்களும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கட்டும். பலப்படுத்தும் அற்புதமான காரியங்களை செய். கூட இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.